ಸರ್ಕಾರಕ್ಕೆ ದಲಿತರ ಪಾಲಿನ ತುತ್ತನ್ನು ಕಿತ್ತುಕೊಂಡಿರುವ ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ದಲಿತರ ಹಣವನ್ನು ದುರುಪಯೋಗ ಮಾಡಿರುವ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ದಲಿತರ ಹಣವನ್ನು ಕಿತ್ಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಸೊಲ್ಲೆತ್ತದ ಶಾಸಕರಿಗೆ ಎಲ್ಲ ದಲಿತ ಶಾಸಕರಿಗೆ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲಾ ದಲಿತ ಪ್ರತಿರೋಧ ಪಡೆಗೆ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲಾ ದಲಿತ ಪ್ರತಿರೋಧ ಪಡೆಗೆ ಸಂವಿಧಾನ ಶಿಲ್ಪಿ மதிப்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் தங்கவயல் தலித் இயக்கங்களின் சார்பாக ஜெய்பீம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தில் தலித் மக்களின் உழைப்பால், தலித் மக்களின் வேர்வையால் அதிகாரத்திற்கு வந்த காங்கிரஸ் இயக்கம் இன்று தலித் மக்களின் வயிற்றெரிச்சலை கொட்டிக்கொண்டு தலித் மக்கள் வாயிலே மண்ணை போடுகின்ற பணியை செய்து கொண்டிருக்கிறது. தலித் மக்களுக்கு சேர வேண்டிய அரசாங்க பணம் சுமார் 24,000 கோடி ரூபாயை அவர்கள் கொடுத்த அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு அளித்த வாக்குறுதி 5 கேரண்டிகள். அந்த 5 கேரண்டிகளுக்கு தலித் மக்களுக்கு ஒதுக்கிய பணத்திலிருந்து சுமார் 24,000 கோடியை இந்த அரசு எடுத்து செலவு செய்திருக்கிறது. இது தலித் மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய வஞ்சனை என்று தலித் இயக்கம் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. கர்நாடக மாநிலத்தில் பல துறைகள் இருக்கிறது. மைனாரிட்டி என்கின்ற ஒரு துறை இருக்கிறது. வேற வேற சமுதாயத்திற்கு தனித்தனி அவருடைய அமைப்புகளுக்காக வேண்டி இயக்கங்களை அதற்காக பண்டை ஒதுக்குகிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் அந்த பண்டிலிருந்தெல்லாம் காசு எடுக்காம தலித் மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணத்தில் சுமார் 24,000 கோடியை எடுத்து இந்த அரசு தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற பயன்படுத்திக் கொண்டிருப்பது கண்டனத்துக்குரியது. இதை கேட்டும் கேட்காத காந்தி கண்ட குரங்கு போல தலித் இயக்கத்து தலித் மக்களின் ஓட்டை பெற்று அதிகாரத்துக்கு சென்ற கர்நாடகத்தில் உள்ள அனைத்து தலித் எம்எல்ஏகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாயை மூடிக்கொண்டும் கண்ணை மூடிக்கொண்டும் காதை மூடிக்கொண்டும் இருப்பது வெட்கக்கேடான ஒரு விஷயமாக இருக்கிறது. அங்கே பறிப்போய் இருப்பது தலித் மக்களின் பணம், தலித் மக்களின் வைத்தறிச்சல், தலித் மக்களின் கஷ்டம், தலித் மக்களின் உரிமைகளை பறிக்கப்பட்டிருக்கிறது. இதை இந்த அரசாங்கத்தை தட்டி கேட்க வக்கில்லாத சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டித்து கோலார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலித் சட்டமன்ற உறுப்பினர்கள் வீட்டு முன்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடிவு செய்திருக்கிறோம். இது முதல் கட்ட போராட்டம். அடுத்த கட்டமாக அவர்களுக்கும் தலித் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். கர்நாடக மாநிலத்தில் எல்லா துறையிலும் எல்லோரும் வழங்கக்கூடிய ரீதியில தான் தலித் மக்கள் கூட வரிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தலித் மக்கள் ஜிஎஸ்டி கட்டுகிறார்கள், வருமான வரியை கட்டுகிறார்கள், நில வரியை கட்டுகிறார்கள். அனைத்திற்கும் வரி கட்டி தான் நாங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அரசாங்கத்தில் பங்கு பெற்றிருக்கிறோம். அப்படி இருக்க எங்களுடைய பணத்தை மாத்திரம் இந்த அரசு எடுத்து மக்களுக்காக தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி பயன்படுத்துகிறது என்பது கேலிக்குரியது, வெட்கக்கேடானது என்று இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த அநியாயத்தை கண்டித்து தலித் இயக்கத்தின் மூத்த தலைவர், எங்களுடைய வழிகாட்டி அண்ணன் கோடுகானல்லி ராமையா அவர்களின் தலைமையில் நாங்கள் எல்லாம் பிரிந்திருந்த தலித் இயக்கங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இன்றைக்கு தங்கவயல் மற்றும் பங்கார்பேட்டையில் இருக்கக்கூடிய தலித் சட்டமன்ற உறுப்பினர் வீட்டு முன்பாக தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த தர்ணா போராட்டத்திற்கு அரசியல் சார்பற்று
தங்கவயலில் மாத்திரமல்லாமல் இந்த 2 தொகுதியில் இருக்கக்கூடிய சமுதாய உணர்வாளர்கள் மக்களில் நாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். ஜெய் பீம், ஜெய் புத்த பாரதா.